Your merits are judged only by the results you have produced, not by the efforts you have taken. நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் நான் வாழ்க்கையில ஜெயிக்கல எவன் பார்க்க போறான்? ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே இந்த உலகம் பேசும். ஜெயித்தவர்களை கொண்டாடுவதும் தோற்றவர்களை கொண்டு போவதும் உலக இயற்கை. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு, வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இரு. ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. வெற்றி தோல்வியெல்லாம் நிரந்தரமே இல்ல. நான் கூட என் தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய முதல் முயற்சி மிக பெரிய தோல்வி. எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா பார்த்தாங்க, சொந்தங்க கூட சொத்தனாங்க. நான் சொந்த போல. இப்ப நீ ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறேன்னு வச்சுக்க, உன் கூட 9 பேர் ஓடுறாங்க. நீ மட்டுமே ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தோட ஓடணும். கூட ஓடி வர்றவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் நீ தோற்றுருவ. சோ தோத்துட்டுமேனு தரைய பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு, ஜெயிச்சுட்டுமேனு வானத்தை பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு. அவ்வளவு ஈஸியான இந்த உலகத்துல நம்மள வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நாலா பக்கத்துல இருந்து போட்டு நம்மள ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேற வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்தாகணும். எல்லாருக்குமே நம்மள புடிச்சு போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் நீங்க யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தாதான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். நண்பா, வெற்றி கண்ண மறைக்கும், தோல்விதான் கத்துக் கொடுக்கும். நாம எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கிற பெரிய தண்டனை. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார். எதிர்காலத்தை நினைத்து கலங்கும் என் அன்பு நண்பா, கலங்காதே. நிகழ்காலம் முன் கையில், அதை நீ மறக்காதே. சிந்தித்து செயல்படு. தோல்வியோ வெற்றியோ நீயே முடிவெடு. யாரையும் எதிர்பார்த்து காலத்தை இழக்காதே. இன்னொரு இழந்தால் இழந்ததுதான். எதிர்வரும் நொடியில் மரணம் கூட வரலாம். மரணம் மனித சாபம். அது சாதாரணமாவதும் சரித்திரமாவதும் முன் கையில். நன்றி, வணக்கம்.